இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு வியாபாரம்னு ஆரம்பிச்சா, ஒரு தொழில்னு ஆரம்பிச்சா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. தொழில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போதே, சிலர் இடங்கள்லாம் பார்த்தா நம்மளோட ஒரு கடையாக இருக்கட்டும், ஒரு ஒரு வீட்ல தொழிலா பண்றதா இருக்கட்டும், ஒரு ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், தொழிலுக்குன்னு சில கலர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அடிப்பாங்க. ஸோ, அப்ப அது அந்த கலர்ஸ் எல்லாம் என்னதும்மா? பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு அடிப்பாங்க, எல்லோ அடிப்பாங்க, கிரீன். என்னன்னா, எல்லோங்கிறது குரு, ஆரஞ்சுங்கிறது சூரியன், கிரீனுங்கிறது புதன். இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தா அவங்களுக்கு எல்லாம் சகலமும் கைகூடிரும். அடுத்து சந்திரனுக்கு வெள்ளை. புரியுதுங்களா? அப்ப இந்த வெள்ளைக்கு மேல தான் இவ்வளோ விஷயங்கள் குடுக்குறாங்க. அப்ப கலர்ஸ் வந்துட்டு ஒரு சிலர் இந்த நம்பிக்கையின் பேர்ல அடிக்கிறாங்க. இது கிரகங்களோட தான் ஒண்ணா வர்ற மாரி. மஞ்சள்னாவே குரு பகவான் தான். பச்சை அப்படின்னாவே புதன் பகவான். அப்ப அந்த கான்செப்ட்ல ட்ரெஸ் போடுவாங்க. ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அதெல்லாமே அது அவங்களோட வழிமுறையில அவங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அத பாட்டுக்கு செஞ்சா, அது அவங்களுக்கு சூப்பரா ஆக்டிவேட் ஆயிடும். ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்? இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய நட்சத்திரம் பார்க்கணும், திதி பார்க்கணும், கரணம் பார்க்கணும். இப்போ தொழில் 10ஆம் அதிபதின்னு வச்சுக்கோங்க. அந்த 10ஆம் அதிபதியோட இப்ப 10ங்கிற ஸ்தானத்தோட இப்ப சனி பகவான் 10, இல்ல குரு பகவான் 10. அந்த ஸ்தானம் அவங்களுக்கு திதி சூனியம் ஆயிருந்தால், அவங்க அந்த திசையோ, புத்தியோ வரும்போது அத செய்யக்கூடாது. ஓ! 1. ஓ! அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செய்யக்கூடிய அவங்க அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் அவங்களுக்கு செட் ஆகுதா? அவங்களுடைய திசை, அவங்களுடைய வந்து 10ஆம் இடது வடக்கா இருக்கா? கிழக்கா இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அந்த 10ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அந்த திசையில பண்ணா அதுவும் இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாரி அவங்க உட்கார்ற இடம் மேல் நோக்கியும், உள்ள என்ட்ரன்ஸ் அந்த வாஸ்து பிரகாரம் கொஞ்சமாவது வாஸ்து பிரகாரம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய பின்புறம் ஒரு ஒரு கடை இருக்குன்னா, பின்புறம் நீரோட்டம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு மாரி ஜலதார இந்த மாரிலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி நீரோட்டம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாவே சூப்பரான விஷயம். குலதெய்வத்தை நினைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சுட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிறப்பு. ஸோ தொழில் ஆரம்பிக்கிறதுல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த வாசனை பொருட்கள் கையில வச்சிருக்கணும் அப்படிங்கிறதும், ஆ கண்ணாடிக்கு ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. நெறைய அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கடைகள்லயும், ஒவ்வொரு இடங்கள்லயும் சில பொருட்கள் வச்சிருக்காங்கன்னா, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா. தான் வச்சிருக்காங்க. ஒருவருக்கு மீறி ஒருவர் வச்சுட்டா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல முழுக்க முழுக்க ஃபுல்லா நகை கடை. முழுவதும் துணி கடை. எப்படி ஒவ்வொரு கடையிலயும் கூட்டம் இருக்கு? யாராவது ஏதாவது செய்யாம இருப்பாங்களா? அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு தெய்வ வழிபாட சூப்பரா ஆக்கிக்குவாங்க. அத பலமா ஆக்கி வச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அப்ப எல்லா கடையிலயும் கூட்டம் இருக்கும். எல்லா கடையிலயும் வியாபாரம் ஆகும்.